எபிசோட் 41. ஐம் சாரி, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். சிவன்யா பார்ட்டியில் நடப்பதை எல்லாம் பார்க்க முடியாமல் அங்கிருந்து அழுது கொண்டே கிளம்ப திடீரென்று அவளது கையை யாரோ இறுக பற்றினார்கள். சிவன்யா ஒருவித பயத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். அவள் அருகில் சித்தார்த் தான் நின்று கொண்டிருந்தான். சித்தார்த், பாத்தீங்களா? தாத்தா என்னை ஏமாத்திட்டாரு. சிவன்யா அழுது கொண்டே சித்தார்த்தின் தோளில் சாய சித்தார்த் தன்னுடன் அவளை அணைத்துக் கொண்டான். ஐம் சாரி சிவன்யா, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கான பொருள் உன்னை வந்து சேரும். இவங்களை இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இல்ல சித்தார்த், வேண்டாம். நாம இங்க இருந்து போயிடலாம். அவங்களோட குணம் தெரிஞ்சிருந்தோம் வந்தது என்னோட தப்புதான். நாம ஏதாவது பேசினா அது தேவையில்லாத பிரச்சனையில தான் போய் முடியும். சிவன்யா, அப்படியெல்லாம் என்னால விட்டு வர முடியாது. நீ அமைதியா இரு, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. சித்தார்த் சிவன்யாவை தன்னிடம் இருந்து விலக்கிவிட்டு பின்பு அவர்கள் அருகில் சென்றான். ஹலோ மிஸ்டர், பெரிய மனுஷனே, இங்க என்ன நடக்குது? நீங்க யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சித்தார்த்தின் குரல் கேட்டதும் காசிநாதனின் குடும்பத்தில் இருந்த அனைவரது முகமும் சுருங்கியது. சித்தார்த், என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு மேனஸ்னா என்னன்னு தெரியாதா? பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு கத்திட்டு இருக்க. மேனர்ஸா? உங்களுக்கு அதெல்லாம் இருக்கா? ஒரு பொண்ணை வர வச்சு ஏமாத்தி அவகிட்டே இருந்து ப்ராஜெக்டை வாங்கி இப்படி மொத்த குடும்பமும் சேர்ந்து மனசாட்சியே இல்லாம பொய் சொல்றீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? சித்தார்த் அப்படி சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் குழப்பமாக சித்தார்த்தை பார்த்தார்கள். சித்தார்த், உன்னை யாரு முதல்ல இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணா? நீ எதுக்கு இப்ப இங்க தேவையில்லாம வந்து ஏதேதோ உளறிட்டு இருக்க? என்ன நான் உளறிட்டு இருக்கேனா? உன்கிட்ட பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. மிஸ்டர் காசிநாதன், நீங்க தானே எனக்கு இந்த வாக்கு கொடுத்தீங்க, பதில் சொல்லுங்க, இங்க என்ன நடக்குது? ஏ சிவன்யா, உன்னால எதுவும் பண்ண முடியலன்னு அடியாள் வச்சு எங்களை மிரட்ட பாக்குறியா? உன்னை நாங்க ஏமாத்தணுமா? இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவ்வளவு பெரிய கம்பெனி உன்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட கொடுத்துச்சுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? எவனே தெரியாத ஒருத்தனுக்கு குழந்தை பெத்து வச்சிருக்க. உன்னை போய் எங்க குடும்பத்துல ஒரு ஆளுன்னு எங்க தாத்தா சொல்லணுமா? அதிதி அப்படி சொன்னதும் கூட்டத்தில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. அனைவரும் சிவன்யாவை ஒரு மாதிரி பார்த்தார்கள். அவர்களின் பார்வை சிவன்யாவை கூச செய்தது. அதிதி, ஜஸ்ட் ஸ்டாப் இட். இதுக்கு மேல நீ சிவன்யாவை பத்தி ஒரு வார்த்தை சொன்ன, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. சிவன்யா, இதெல்லாம் என்ன? ஏன் குடும்பமானத்தை வாங்குற? நான் எது பண்ணாலும் அது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் உனக்கு தெரியாதா? எதுக்காக இப்படி அசிங்கப்படுத்துற? முதல்ல அந்த பையனை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தப்பு பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு அவளை குற்றவாளி மாதிரி இவங்க எல்லார் முன்னாலையும் காட்டுறீங்களா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, இந்த ப்ராஜெக்ட் உன்னாலதான் கிடைச்சதா? எத்தனை முறை கேட்டாலும் இதான் பதில். இது என்னாலதான் கிடைச்சது. நான் ஒண்ணு அந்த சிவன்யா மாதிரி 12th கிடையாது. MBA பண்ணிருக்கேன். சொந்தமா ஒரு கம்பெனிய ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நம்பி இந்த ப்ராஜெக்ட கொடுப்பாங்களா இல்ல இவளை நம்பி கொடுப்பாங்களா? முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க. ஓ அப்படியா? அதித்தி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இதுக்கான பலனை நீ அனுபவிப்ப. நிச்சயம் இதுக்கான தண்டனையே நான் உனக்கு கொடுப்பேன். ஏய், என்னடா நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இங்க பார்ட்டி நடக்குதுன்னு பாக்குறேன், இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா பார்ட்டில இருந்து முதல்ல வெளியேறுங்க. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், அவங்க கிட்ட எதுவும் பேச வேணான்னு. வாங்க, நம்ம முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம். சிவன்யா சித்தார்த்தின் கையை பிடித்துக் கொண்டு அங்கிருந்து நகர அப்பொழுது திடீரென்று ஒரு உயர் ரக கார் வந்து நின்றது. அனைவரும் அது யார் என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க அதிலிருந்து அசோக் இறங்கினான். அசோக் சார், இவர் எப்படி இங்க? அதித்தி, இவர் மிஸ்டர் அசோகா, மேனன் குரூப் ஆஃப் கம்பெனியோட CEO. இவர் எப்படி இங்க வந்தாரு? ஹலோ கைஸ், என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த பார்ட்டி அந்த ரெசார்ட் கட்டுறதுக்காக தானே நடக்குது. அப்படின்னா இதுல கண்டிப்பா நானும் பார்ட்டிசிபேட் பண்ண தானே ஆகணும். நீங்க முதல்ல என்ன தானே இன்வைட் பண்ணிருக்கணும், எதுக்காக இன்வைட் பண்ணல? அசோக் அப்படி கேட்டதும் காசிநாதனும் அதிதியும் வேகமாக அசோக்கின் அருகில் ஓடி வந்தார்கள். ஹலோ மிஸ்டர் அசோக், ஐம் ரியலி சாரி. அவ்வளோ பெரிய ஆள் உங்களை இன்வைட் பண்ணா நீங்க இந்த பார்ட்டிக்கு வருவீங்களான்னு தெரியல, அதனாலதான் இன்வைட் பண்ணல. வாங்க, இது நமக்கான பார்ட்டி, செலிப்ரேட் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
அசோக் அப்படி கேட்டதும் காசிநாதனின் முகம் கருத்து போனது. அவருக்கு அது அவமானமாக இருந்தது. மிஸ்டர் அசோக், அவர் உங்களுக்கு தெரியலையா? அவர்தான் நாதன் கம்பெனியோட எம்டி. உங்க கூட ப்ராஜெக்ட் பண்ண போறவரு. சாரி, எனக்கு அப்படி எந்த கம்பெனியும் தெரியாது. நான் ப்ராஜெக்ட் அம்மி கொடுத்தது மிஸ் சிவன்யாக்காக தான். சிவன்யா, என்ன ஆச்சு? இந்த ப்ராஜெக்டை நான் உங்களுக்கு தானே கொடுத்தேன். நீங்க தானே இந்த ப்ராஜெக்ட் பண்றீங்க. சார், அது சிவன்யா என்ன சொல்வதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டு நின்றாள். மிஸ்டர் அசோக், சிவன்யா கிட்ட என்ன திறமை இருக்குன்னு நீங்க அவகிட்ட இந்த ப்ராஜெக்ட கொடுக்கணும்னு சொல்றீங்க? அவளை விட எல்லா வகையிலயும் நான் தான் பெஸ்ட். ப்ளீஸ் நீங்க என்கிட்ட கொடுங்க. நானும் என்னோட தாத்தாவும் இந்த ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுக்கறோம். அதித்தி, ஏற்கனவே ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து உங்க கூட எந்த கான்ட்ராக்டும் வச்சுக்க கூடாதுன்னு எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. நான் இந்த ப்ராஜெக்டை முழுக்க முழுக்க சிவன்யாக்காக மட்டும்தான் கொடுத்தேன். ப்ராஜெக்ட் அவங்க பண்ணுனா பண்ணட்டும், இல்லைனா இப்பவே கேன்சல் பண்றேன். சிவன்யா, ஐ நோ இங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரியுது. உங்களை இங்க இருக்கிறவங்க ஏமாத்துறாங்க. உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைனா நீங்க ஏன் எங்களோட கம்பெனியில ஒர்க் பண்ணக்கூடாது? தாராளமா அங்க இருந்துகிட்டே நீங்க இந்த ப்ராஜெக்ட பண்ணலாம். அசோக் அவ்வளவு பிடிவாதமாக பேசியதை கேட்ட பிறகுதான் காசிநாதனுக்கு ஒன்று நன்றாக விளங்கியது. என்ன நடந்தாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட் சிவன்யாவின் கையில் தான் இருக்கும் என்று. தனக்குள் ஏதோ யோசித்தவர் வேகமாக சிவன்யாவின் அருகில் சென்றார். சிவன்யா, என்ன மன்னிச்சிடுமா. தாத்தா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நீ நம்ம கம்பெனிலே இரு. நம்ம கம்பெனியை விட்டு எங்கேயும் போயிடாதாமா. இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவ்வளோ பெரிய பொய் சொன்னீங்க. வெக்கமே இல்லாம அவகிட்ட வந்து கெஞ்சுறீங்க. சிவன்யா, என்ன ஆனாலும் சரி, நீ அவர் பேச்சை இதுக்கப்புறம் கேட்காத. அவரோட கம்பெனியில ஒர்க் பண்ண வேண்டாம். சிவன்யா என்ன முடிவு எடுக்க போகிறாள்? அசோக் எப்படி அங்கே வந்தான்? எபிசோட் 42. சிவன்யாவை விட இம்பார்ட்டன்டான விஷயம் எதுவும் இல்ல. சிவன்யா, நீ எதுக்காக எதுவும் சொல்லாம இப்படி அமைதியா நிக்கிற? முதல்ல வா, இங்க இருந்து கிளம்பலாம். இந்த மாதிரி இடத்துல உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கவே கூடாது. மிஸ் சிவன்யா, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி, அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். என்ன ஆனாலும் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான். இது நீங்க தான் பண்ணணும். சிவன்யா, ஒரு முறை நல்லா யோசிச்சு பாருமா. இது நம்ம ஃபேமிலியோட மான பிரச்சனை. எல்லாருக்கும் முன்னால இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஃபேமிலி தான் பண்ண போறோம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அது நடக்கலனா அது தாத்தாக்கு எவ்வளோ பெரிய அவமானமா இருக்கும் நீ ஏன் நினைச்சு பார்த்துக்கோ. இந்த ஒரு முறை தாத்தாக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா. தன்னை சுற்றி நின்று பேசும் அனைவரையும் ஒருமுறை சிவன்யா பார்த்தாள். பின்பு தனது கண்களை இறுக மூடியவள் ஏதோ யோசித்து விட்டு அசோக்கை பார்த்தாள். சார், இவ்ளோ தூரத்துக்கு அப்புறமும் நீங்க என்ன நம்பி இந்த ப்ராஜெக்ட என்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிற உங்க நல்ல மனசுக்கு எவ்ளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. இந்த ப்ராஜெக்ட நான் பண்றேன். ஆனா நான் என்னோட தாத்தா கம்பெனில இருந்து இந்த ப்ராஜெக்ட பண்றேன். அதனால உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையே. சிவன்யா அப்படி கேட்டதும் அசோக் ஓரக்கண்ணால் சித்தார்த்தை பார்த்தான். சித்தார்த் யாரும் அறியா வண்ணம் அவனுக்கு கண்களில் சைகை செய்தான். சிவன்யா, as long as இந்த ப்ராஜெக்டை நீங்க பண்ணீங்கன்னா அதுவே எனக்கு போதும். இங்க எங்க இருந்து பண்ணாலும் எனக்கு நோ அப்ஜெக்ஷன். தேங்க்யூ சார். நோ மென்ஷன் சிவன்யா. இது உங்களோட திறமைக்கு கிடைச்சது. இது சக்சஸ் ஆக்கி உங்க திறமைய இங்க இருக்கிற எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் எனக்கு ஒரு டவுட். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களுக்கு எப்படி இங்க பார்ட்டி நடக்குதுன்னு தெரியும்? இது எதுக்கு என்கிட்ட கேக்குற? பக்கத்துல நிக்கிற உன் புருஷன்டையே கேட்க வேண்டியதானே? சிவன்யா கேட்ட கேள்விக்கு தனது மனதுக்குள்ளேயே சித்தார்த்தை திட்டிக் கொண்டு அரை மணி நேரத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வை நினைத்து பார்த்தான். என்னடா மச்சான், திடீர்னு என்னோட ஞாபகம் எல்லாம் வந்திருக்கு. எனக்கெல்லாம் கால் பண்ணிருக்க, என்ன விஷயம்? டேய், இப்ப நீ எங்க இருக்க? இங்கதான், திருச்சி ஏர்போர்ட்ல. ஏன் மச்சான், என்ன உனக்கு பார்க்கணும் போல இருக்கான்னு? அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. அங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வடை சுட்டு வித்துட்டு இருக்கேன். வேணுமா? கேள்விய பாரு. ஏர்போர்ட்ல ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள்ல ஹாங்காங்ல ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்கு நானும் உன்னோட தாத்தாவும் தான் போறோம். அவர் ஆல்ரெடி சென்னை ஏர்போர்ட்ல இருக்காரு. நான் இங்கிருந்து சென்னைக்கு போய் அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா ஹாங்காங் போறேன். சரி சரி, சீக்கிரம் கிளம்பி நான் அனுப்பி இருக்க ஒரு அட்ரஸ்க்கு வா. டேய், நீ என்ன பைத்தியமாடா? நான் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன், ஹாங்காங் போறேன்னு சொல்றேன், கிளம்பி வர சொல்ற. நீ எங்க வேணாலும் போ, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை.
இப்போ சிவன்யாவுக்கு ஒரு பிரச்சனை, அது நீ வந்தா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். சீக்கிரம் கிளம்பி வா. டேய், மனசாட்சி இல்லாம பேசாதடா. நான் போறது உங்க தாத்தா கூடடா. மனுஷன் என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. இப்போ நீ மட்டும் இங்க வரல, நான் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். ஒழுங்கு மரியாதையா இன்னும் 15 நிமிஷத்துல நீ இங்க இருக்க இல்ல, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. டே ராசா, நல்லவனே, இப்படியெல்லாம் என்னை பிளாக்மெயில் பண்ணாதடா. நிஜமா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங்டா. என்னோட சிவன்யாவை விட இந்த உலகத்துல வேற எதுவும் இம்பார்ட்டன்டான விஷயம் கிடையாது. ஆல்ரெடி நான் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் 15 மினிட்ஸ்க்குள்ள நீ இங்க இருக்க. அவ்வளவுதான். போனை வை. டே 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 கொஞ்சம் கேளுடா. வச்சிட்டான். இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை. டே அசோக், அநேகமா உன்னோட ஜாதகத்துல கட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சனி பகவான் உச்சத்துல இருக்காரு போல. சரி, அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பார்ப்போம். அசோக் நடந்ததை நினைத்து கொண்டிருக்க மறுபடியும் சிவன்யாவின் குரல் அவனது காதில் கேட்டது. சார், நீங்க ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஆர் யூ ஆல் ரைட்? எனக்கு என்னம்மா, அமோகமா இருக்கேன். ரொம்ப வருஷமா ஒருத்தனை பார்க்கலன்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அவனை இப்ப பார்த்துட்டேனா, அதனால என் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு சூப்பரா போகுது. அசோக் அப்படி சொன்னதும் சித்தார்த் யாருக்கும் அறியாத வண்ணம் மெதுவாக தனது இதழை விரித்து சிரித்தான். சார், நீங்க யார பத்தி சொல்றீங்க? அது ஒருத்தர்மா, என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒருத்தர். சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சிவன்யா, இது என்னோட பர்சனல் நம்பர். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்க கால் பண்ணுங்க. சரி, வரேன். என்ன சார், வந்துட்டு அதுக்குள்ள கிளம்புறீங்க? பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு போலாம்ல. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பார்ட்டியில இருந்தேன்னா அடுத்து எனக்கு டெத் டே தாமா கொண்டாடுவாங்க. நான் அவ்வளோ எமர்ஜென்சியில இருக்கேன். எனக்கு நின்று பேசக்கூட நேரம் இல்லை. நான் கிளம்புறேன். அசோக் அங்கிருந்து சென்றதும் காசிநாதன் வேகமாக சிவன்யாவின் அருகில் வந்தார். சிவன்யா, ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ மட்டும் நம்ம கம்பெனியில ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லி இருந்தா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. பரவாயில்ல தாத்தா, நீங்க எதுக்கு எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? இங்க பாருங்க, சிவன்யா வேணும்னா உங்களை மன்னிச்சு விடலாம், ஆனா என்னால உங்களை மன்னிக்க முடியாது. இதுக்கப்புறம் நீங்க அவளை என்ன பண்ணுவீங்கன்னு யாருக்கு தெரியும்? உங்களை நம்பி எப்படி நான் அவளை உங்க கம்பெனிக்கு அனுப்புறது? நீங்க கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு தம்பி. என்னதான் இருந்தாலும் என் வயசுக்கு நான் இவ்வளோ கீழ்த்தரமா நடந்திருக்க கூடாது. இப்போ நீங்க என்ன நம்பணும், அவ்வளவுதானே? சிவன்யாவுக்கு 3 கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நாளைக்கு இந்த ப்ராஜெக்டை அவ தான் பண்ணணும்னு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்றேன். இப்போவாவது என்ன நம்புவீங்களா? தாத்தா, அதெல்லாம் எனக்கு எந்த பணமும் வேண்டாம். நீங்க அவர் சொல்றத பெருசா நினைக்காதீங்க. பரவாயில்லம்மா, நான் என்ன செய்யணுமோ அதை தான் செய்கிறேன். உன்னோட அக்கௌண்ட்டுக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் நான் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். தாத்தா, எனக்கு இந்த பணம்லாம் எதுவும் வேணாம். எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் வேணும். அதிதி அக்காவை எப்படி உங்களோட பேத்தின்னு எல்லார்கிட்டயும் சொல்றீங்களோ அதே மாதிரி என்னையும் நீங்க உங்களோட பேத்தியா ஏத்துக்கணும். அது ஒண்ணு போதும் தாத்தா. என்னை மன்னிச்சிடுமா, என்னால் அதை மட்டும் பண்ண முடியாது. எனக்கு எல்லாத்த விடையும் என்னோட கௌரவம் முக்கியம். அப்பம் பேர் தெரியாத ஒரு குழந்தைய பெத்து வச்சிருக்க உன்னை என்னோட பேத்தின்னு சொல்றதை விட நான் தூக்கு போட்டு செத்துடலாம். காசிநாதன் அப்படி சொல்லிவிட்டு அவளை நிமிர்ந்து பார்க்காமல் அங்கிருந்து செல்ல சிவன்யா அழுது கொண்டு நின்றாள். சித்தார்த் சிவன்யாவின் கண்ணீரை துடைப்பானா? காசிநாதன் சிவன்யாவை தனது பேத்தியாக ஏற்றுக்கொள்வாரா? எபிசோட் 43. ரோட்ட பார்த்து ஓட்டுங்க. சாரி சிவன்யா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னாலதான் நீ இன்னைக்கு இவ்வளோ அழுதுட்டு இருக்க. ஐ ப்ராமிஸ் யூ, கூடிய சீக்கிரம் உன்னோட இந்த நிலைமையை நான் மாத்துவேன். யாரெல்லாம் உன்னை வேணான்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாரும் உன்னை கொண்டாடுற மாதிரி நான் செய்வேன். என்ன சிவன்யா, ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தியா? உன்னோட வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. உனக்கு வேணா இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கலாம், ஆனா இந்த குடும்பத்துல என்னைக்கும் உனக்கு இடம் கிடையாது. தாத்தாவோட செல்ல பேத்தியா எப்பவும் நான் மட்டும்தான் இருப்பேன். அதிதி சிரித்துக்கொண்டே சிவன்யாவிடம் பேசிவிட்டு அங்கிருந்து சென்றாள். சிவன்யா, ப்ளீஸ் அழாத. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. வா, முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். சித்தார்த், ஏன் என்னோட வாழ்க்கையில மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் எந்த சந்தோஷமும் நிலைக்க மாட்டேங்குது? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? சிவன்யா, நீ எந்த தப்பும் பண்ணல. உன்னை காயப்படுத்தின எல்லாருக்கும் ஒரு நாள் நிச்சயம் தண்டனை கிடைக்கும். டைம் ஆச்சு. பாப்பா உன்னை தேடிட்டு இருப்பா.
வா கிளம்பலாம். சிவன்யா எதுவும் சொல்லாமல் சித்தார்த்தின் பின்னால் செல்ல, சித்தார்த் சிவன்யாவின் கையை இறுக பிடித்துக் கொண்டு அவனது காருக்கு அழைத்து சென்றான். சிவன்யா எதுவும் பேசாமல் அமைதியாக வந்தாள். ஆனால் அவளது கண்ணில் மட்டும் கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டே இருந்தது. சிவன்யா ப்ளீஸ் அழாத. நீ இப்படி அழுதுட்டே இருந்தனா பாப்பா உன்கிட்ட கேள்வி கேட்பா. அவகிட்ட நீ என்ன பதில் சொல்லுவ? ப்ளீஸ் அவளுக்காகவாவது அழுகையை நிறுத்து. சிவன்யா சித்தார்த் பேசிய எதையும் காதில் வாங்காமல் அழுது கொண்டே வந்தாள். நேர்ல 10 பேர் வந்தா கூட ஈஸியா சமாளிச்சுட்டு போயிடலாம். ஆனா இந்த பொண்ணுங்க அழுகையை மட்டும் எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. சிவன்யா ப்ளீஸ் அழுகையை நிறுத்து. வேணும்னா உனக்கு ஏதாவது பாட்டு போடவா? வெயிட் பண்ணு, சாங் பிளே பண்றேன். ஒரு கணம் ஒருபோதும் பிரியக்கூடாதே, என் உயிரே என் உயிரே, நீ அழுக கூடாதே, நீ கண்ட கனவு எதுவும் களையக்கூடாதே. ஓ காட், நீ இருக்கப்பா. என்னோட சிவன்யா கிட்ட இப்ப நான் என்ன வார்த்தையை சொல்ல நினைச்சனோ அதையே நீ பாட்டா போட்டுட்ட. ஐ லவ் யூ காட். சித்தார்த் கடவுளிடம் பேசுவதை பார்த்ததும் சிவன்யாவிற்கு சிரிப்பு வந்தது. ஃபைனலா மேடம் சிரிச்சிட்டீங்களா? இந்த சிரிப்பை பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம். சிவன்யா ப்ளீஸ், லைஃப்ல உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது நீ என்கிட்ட விட்டுட்டு நீ எப்பவும் ஹாப்பியா இதே மாதிரி சிரிச்சுட்டே இரு. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னோட வலிய உங்களால உணர முடியாது. கடந்த 5 வருஷமா எவ்வளவு பேரோ என்னை ஏதேதோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு பெருசா வலிச்சது கிடையாது. ஆனா என்னோட குடும்பமே என்ன தப்பா பேசுறத என்னால தாங்க முடியல. இந்த தப்ப நான் பண்ணலையே, நான் பாதிக்கப்பட்டவ தானே. எதுக்காக இந்த சமுதாயம் என்ன தப்பா பாக்குது? யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்காக அநியாயமா ஒரு உயிரை கொல்ல கூடாதுன்னு அந்த குழந்தைய பெத்துக்கிட்டது பாவமா? அதுக்காக எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கொடுப்பாங்களா? சிவன்யாவின் ஆதங்கம் சித்தார்த்தின் இதயத்தில் ஊசியாய் குத்தியது. அவனுக்குள் வலி இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தன்னை சமாளித்து மறுபடியும் சிவன்யாவை பார்த்தான். சிவன்யா, பழசை எதையும் நினைக்காத. உனக்கு வலியை கொடுக்கறது எந்த ஒரு விஷயத்தையும் நீ நினைக்காத. இன்னைக்கு உன்னை தப்பா பேசின உன்னோட குடும்பமே உன்னை ஒரு நாள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். அந்த நாள் கூடிய சீக்கிரமே வரும். சரி, அதை விடு. நான் உன்கிட்ட ஒன்று காட்டணும். அதோ அந்த டிராவை தர, அதுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கு, அதை எடுத்து பாரு. என்ன பேப்பர்? இந்த ப்ளூ கலர் ஃபைல்ல இருக்கே, அந்த பேப்பரை சொல்றீங்களா? அதேதான். ஓபன் பண்ணி பாரு. இது ஏதோ ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்ம் மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஸ்கூல் இந்த சிட்டில இருக்கிறதுலே பெரிய ஸ்கூல் ஆச்சே. இங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களோட பசங்க மட்டும்தான் படிப்பாங்க. இந்த ஃபார்மை எதுக்கு நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு அட்மிஷன் போடதான். என்ன கிண்டலா? சொல்லுங்க, எதுக்காக இந்த ஸ்கூல் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தீங்க? வேற எதுக்கு? நம்ம தீக்ஷி பாப்பாக்கு தான். தீக்ஷி பாப்பாவை இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்க போறோம். ஏங்க, இங்க அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அட்மிஷன் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இங்க படிக்கிறதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அந்த அளவுக்கு பணம் நம்ம கிட்ட இல்ல. ப்ளீஸ் வேற ஏதாவது ஸ்கூல் பார்த்து நம்ம தீக்ஷியை சேர்த்துக்கலாம். சிவன்யா, பணத்தை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ அந்த ஃபார்ம்ல மட்டும் சைன் பண்ணு. ஆனா சித்தார்த், நீங்க ஏன் இப்படி சொல் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க? இன்னொரு தடவை யோசிச்சு நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய நல்ல ஸ்கூல் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு ஸ்கூல் பாப்பாவுக்கு அட்மிஷன் போடலாம். சிவன்யா, ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கேன். என்னால உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த ஸ்கூல் தான் என்னோட பாப்பாவுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்க தான் அவ படிக்கணும். நீ கேள்வி கேட்காம அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணு. அப்புறம் நாளைக்கு 9 o'clock நீயும் பாப்பாவும் ரெடியா இருங்க. நான் வந்து கூட்டிட்டு போறேன். பாப்பாக்கு நாளைக்கு ஸ்கூல்ல இன்டர்வியூ இருக்கு. நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? உங்களால மாத்த முடியாதா? வாய்ப்பே இல்ல. இந்த சித்தார்த் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை யாராலையும் மாத்த முடியாது. சரி சொல்லு, என்னை பார்த்து 3 நாள் ஆச்சு. நீ கொஞ்சம் கூட என்ன மிஸ் பண்ணலையா? என்னோட ஞாபகம் உனக்கு வரவே இல்லையா? சித்தார்த் அப்படி கேட்டதும் சிவன்யாவின் முகம் மெல்ல சிவக்க ஆரம்பித்தது. அதை சித்தார்த்தும் கவனித்தான். சொல்லு சிவன்யா, இந்த 3 நாள்ல ஒரு நிமிஷம் கூட என்ன நினைக்கவே இல்லையா? என்ன பார்க்கணும் போல உனக்கு தோணலையா? நான் எதுக்கு உங்களை மிஸ் பண்ண போறேன்? எனக்கு எதுக்கு உங்களை பார்க்கணும்னு தோண போகுது? அதெல்லாம் நான் உங்களை எதுவும் மிஸ் பண்ணல. அப்படியா? எங்க என்ன பாரு. எதுக்கு? நான் எதுக்கு உங்களை நிமிர்ந்து பார்க்கணும்? நீ முதல்ல என்ன நிமிர்ந்து பாரு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சரி, பார்த்துட்டேன். சொல்லுங்க. சித்தார்த் சிவன்யாவின் கண்களை கண்ணிமைக்காமல் பார்த்தான்.
அவனது பார்வை சிவன்யாவுக்குள் ஏதோ செய்ய அவள் சட்டென்று தனது தலையை தாழ்த்தி கொண்டாள். என்ன பாருன்னு சொன்னேன், இப்ப எதுக்கு கீழே குனியிற? என்ன பாரு, என் கண்ணை நல்லா பாரு. சோ, நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, மறந்துட்டீங்க. ஒழுங்கா ரோட்டை பார்த்து காரை ஓட்டுங்க. அதெல்லாம் நான் கண்ணை மூடிட்டு கூட கார் ஓட்டுவேன், நீ முதல்ல என்ன பாரு. சிவன்யா வேறு வழியின்றி மறுபடியும் சித்தார்த்தின் கண்களை பார்த்தாள். அவனது கண்களில் அவ்வளவு காதலும் ஏக்கமும் இருந்தது. சிவன்யாவின் இதயத்திற்குள் பல பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறப்பது போல் இருந்தது. சிவன்யா, நீ என்ன மிஸ் பண்ணலன்னு சொல்ற, ஆனா உன்னோட கண்ணு வேற சொல்லுதே. என்ன சொல்லுது? சித்தார்த்தின் அன்பு சிவன்யாவை மாற்றுமா? எபிசோட் 44. நீ என்ன மிஸ் பண்ணியா? நீ என்ன மிஸ் பண்ணலன்னு சொல்ற, ஆனா உன்னோட கண்ணு வேற சொல்லுதே. என்ன சொல்லுது? நீ என்ன ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணதாகவும் என்னை எப்ப பாப்போன்னு இருந்ததாகவும் சொல்லுது. நிஜமாவா? சிவன்யாவிடம் பேசிவிட்டு சித்தார்த் மிகவும் மென்மையாக அதே சமயம் அழகாக சிரித்தான். அவனது சிரிப்பில் சிவன்யா மெல்ல தன்னை தொலைக்க ஆரம்பித்தாள். ஹலோ மேடம், உங்ககிட்ட தான் கேக்குறேன், நீங்க நிஜமாவே என்ன அவ்வளோ மிஸ் பண்ணீங்களா? சித்தார்த்தின் குரல் கேட்டு தன் நிலைக்கு வந்தவள் சிறு வெக்கத்துடன் தனது முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். என்ன மேடம், கேட்ட கேள்விக்கு பதில் வர மாட்டேங்குது. அப்படின்னா நான் சொன்னது உண்மைதானே? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க முதல்ல ரோட்டை பார்த்து காரை ஓட்டுங்க, எனக்கு பயமா இருக்கு. ஹே, உன் புருஷனை நீ அவ்வளோ சாதாரணமா நினைச்சிட்டியா? நான் காலேஜ் படிக்கும் போது ரேஸ் கார்லாம் ஓட்டியிருக்கேன். சித்தார்த் தன்னை அவளது புருஷன் என்று சொன்னதும் சிவன்யாவின் முகம் ஏதோ போல் மாறியது. என்ன, ஏன் உன் முகம் திடீர்னு அப்படி மாறுது? மறந்துட்டியா? உண்மையிலே நான் உன்னோட புருஷன்தான். நமக்கு 3 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. சிவன்யாவிற்கு அப்பொழுதுதான் அவனுக்கும் அவளுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆனது நினைவுக்கு வந்தது. அவனிடம் எதுவும் பேசாமல் மறுபடியும் தனது முகத்தை ஜன்னல் பக்கம் திருப்பிக் கொண்டு வந்தாள். சிவன்யா, எனக்கு தெரியும் உன்னால உன்னோட அந்த கசப்பான காலத்திலிருந்து வெளில வர முடியாது. ஆனா ப்ளீஸ் ட்ரை பண்ணு. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீயும் பாப்பாவும் சந்தோஷமா வாழணும். உங்க 2 பேரோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவ்வளவு ஏன், என் உயிரை கூட கொடுப்பேன். சித்தார்த் அப்படி சொன்னதும் சிவன்யாவின் கண்கள் கலங்கியது. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, நீங்க எதுக்கு எங்க மேல இவ்ளோ அன்பு காட்டுறீங்க? நீங்க என்னோட அக்கா அதிதியை தானே விரும்புனீங்க. திடீர்னு எதுக்கு என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணீங்க? எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? சிவன்யா, அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னால அதுக்கான விளக்கத்தை இப்போ கொடுக்க முடியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு புரிய வைப்பேன். அன்னைக்கு நீ என்ன புரிஞ்சுப்ப. அது வரைக்கும் ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் பேசாத. என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன சீக்ரெட்? சீக்ரெட்லாம் எதுவும் இல்ல, ஜஸ்ட் இப்போதைக்கு வேணாம்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு என்னோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எதுவும் புரியல. இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட சரியா தப்பான்னு தெரியல. என்னோட வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும் என்னன்னு ஒன்னும் புரியல. இப்போ நடக்கிறதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல அழறதான்னு தெரியல. சிவன்யா, போதும். கடந்த 5 வருஷமா நீ எவ்வளோ அழணுமோ அவ்வளோ அழுதுட்ட. இதுக்கப்புறம் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே போக ஒரு வழியாக சிவன்யாவின் வீடும் வந்தது. ஓகே சிவன்யா, காலையில 9 o'clock ஷார்ப்பா கிளம்பிடு. நான் காலையில வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். பை, குட் நைட். ஓகே. வெறும் ஓகே தானா? வேற எதுவும் இல்லையா? வேற என்ன? சிவன்யாவின் கண்கள் ஒருவித பதற்றத்தில் பட்டாம்பூச்சி போல் துடிக்க ஆரம்பிக்க அதை பார்த்தவன் சிரித்தான். வேற என்ன, எதுவும் இல்ல. ஒருத்தவங்க நமக்கு குட் நைட் சொன்னா திரும்ப நாம அவங்களுக்கு குட் நைட் சொல்லணும். அதை கேட்டேன். ஏன், நீ வேற ஏதாவது நினைச்சியா? ஐயோ சிவன்யா, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற? பாரு, உன்னை பார்த்து அவரு சிரிக்கிறாரு. என்னாச்சு சிவன்யா, அமைதியா இருக்க? நீ வேற ஏதாவது எதிர்பார்த்தியா? நான் எதுவும் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் உள்ள போறேன். குட் நைட். சிவன்யா சித்தார்த்தை திரும்பி பார்க்காமல் சொல்லிவிட்டு வேகமாக வீட்டிற்குள் ஓடினாள். ஹஹா, கியூட் கேர்ள். இத்தனை வருஷமா இவளை போய் மிஸ் பண்ணிட்டேனே. கடவுளே, சிவன்யா மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சிரித்துக்கொண்டே தனது காரை எடுத்துக்கொண்டு அவன் தங்கி இருந்த ஹோட்டலிற்கு சென்றான். அன்று இரவு முழுவதும் சித்தார்த் சிவன்யாவையும் சிவன்யா சித்தார்த்தை பற்றியும் நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். அதிகாலை விடிந்தது கூட தெரியாமல் சிவன்யா நன்கு உறங்கிக் கொண்டிருந்தாள். மம்மி எந்திரிங்க,
டாடி வந்திருக்காரு, சீக்கிரம் எந்திரிங்க. வந்திருக்காரு என்று கேட்டதும் சிவன்யா சட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். யாரு யாரு வந்திருக்கா? மம்மி, டாடி வந்திருக்காரு, சீக்கிரம் வாங்க, உங்களை பாட்டி கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படின்னா நைட்டு நடந்ததெல்லாம் கனவு இல்லையா? நிஜமாவே அவரு என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசினாரா? மம்மி, என்ன ஆச்சு? என்ன கனவு கண்டீங்க? அது ஒண்ணும் இல்லடா செல்லம், நீங்க போங்க, அம்மா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஓகே மம்மி, சீக்கிரம் வாங்க. தீக்ஷி அங்கிருந்து சென்றதும் தான் சிவன்யா அவளது அருகில் இருந்த வாட்சை பார்த்தாள். மணி 8 என்று காட்டியது. ஓ மை காட், இவ்ளோ நேரம் தூங்கிட்டனா? 9 o'clock ஸ்கூலுக்கு வர போகணும்னு சொன்னாரே, சீக்கிரம் கிளம்பணும், இல்லனா என்ன தூங்கு மூஞ்சின்னு நினைப்பாரு. சிவன்யா வேகமாக படுக்கையில் இருந்து எழுந்து குளியல் அறைக்குள் சென்றாள். உங்களோட நம்பர் வேற நாட் ரீச்சபிள்னு வந்ததா? அதான் மாப்பிள்ள நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். நீங்க ஒரு வார்த்தையை எங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்க கூடாதா? சாரி அங்கிள், ரொம்ப முக்கியமான வேலை, அதனாலதான் என்னால உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். ஐயோ சாரி எல்லாம் எதுவும் கேட்க வேணாம் மாப்பிள்ள. நீங்க எங்க கிட்ட ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களை நினைச்சு நாங்க பயப்படாம இருப்போம்ல, அதுக்காக தான் சொன்னேன். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சிவன்யா அழகாக ஸ்கை ப்ளூ வண்ணத்தில் சுடிதார் போட்டு வெளியில் வந்தாள். அவளை யதார்த்தமாக நிமிர்ந்து பார்த்தவன் அப்படியே சொக்கி போய் பேச்சற்று நின்றான். மாப்ள, காஃபி எடுத்துக்கோங்க, இந்தாங்க. வாசுகியின் குரல் கேட்டு சுய நினைவிற்கு வந்தவன் சிவன்யாவை பார்த்து கொண்டே வாசுகியின் கையில் இருந்த காஃபி கப்பை எடுக்க அதிலிருந்த காஃபி அவனது கையில் பட்டது. ஆ சாரி ஆண்டி, காஃபியை தட்டிட்டேன். பரவாயில்ல மாப்ள, உங்க கைக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. சுட்டுடுச்சா? கை ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் எதுவும் இல்ல ஆண்டி, லைட்டா கை சுட்டுடுச்சு, அவ்வளவுதான். தனது கைகளை உதறிக்கொண்டே மறுபடியும் சிவன்யாவை பார்த்தான். சிவன்யாவும் அப்பொழுது சித்தார்த்தை தான் பார்த்து கொண்டு நின்றாள். வாசுகி, உனக்கு கிச்சன்ல நான் ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன்ல, வா, என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு, செய்றேன். ஹெல்ப்பா? நான் என்ன ஹெல்ப் உங்ககிட்ட கேட்டேன்? மக்கு, உனக்கு எல்லாம் மறந்துடும். நீ தானே சொன்ன, தீக்ஷி குட்டி நீங்களும் வாங்க, வந்து தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஓடியாங்க. ராஜேந்திரன் கண்களால் சிவன்யாவையும் சித்தார்த்தையும் காட்டிவிட்டு தீக்ஷியை தூக்கிக் கொண்டு கிச்சனுக்குள் சென்றார்.